இம்பார்ட்டன்ஸை பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் த ஷார்ட் நோட் ஆன் மணி பில். ஸோ மணி பில் எப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மணி பில் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் பில் தான். இட் இஸ் ரிலேட்டட் டு அ கவர்மெண்ட்ஸ் மணி. அதாவது இந்த பில் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்ஸஸ், ஒவ்வொரு டாக்ஸஸ் எவ்வளோ இருக்கு கட்டியிருக்காங்க, எவ்வளோ இருக்கு, அதை பற்றி பில்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு, அதே நேரத்தில் கவர்மெண்ட் கிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்கு, இந்தியாவில் எவ்வளோ ஃபண்ட் இருக்கு, அதே நேரத்தில் எவ்வளோ கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டில் இருந்து இல்லை பாரோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த பில் என்ன ஆகும் இருக்குன்னா இந்த பில் பாஸ் ஆகும். இந்த பில் பற்றி, அதாவது மணி பில் பற்றி எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 1010ல டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க இந்த மணி பில் பற்றி. ஸோ இந்த மணி பில் என்ன இருக்கு இல்லையா, ஸோ திஸ் மணி பில் can only passed in Lok Sabha. அதாவது லோக்சபால மட்டும்தான் இந்த மணி பில்லை பாஸ் பண்ண முடியும், மணி பில் பற்றி பேச முடியும், அதை பற்றி ஏதாச்சும் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ லோக்சபால மட்டும்தான் நடக்கும். அதுவும் இந்த மணி பில் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் கிட்ட என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும், பிரசிடென்ட்டுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் லோக்சபால டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மணி பில் cannot pass in ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபால இந்த மணி பில் பற்றி பேச முடியாது, அதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அந்த ஆர்டிகல் 1110ல லோக்சபால மட்டும்தான் இதை பற்றி இஷ்யூ பண்ண முடியும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குயிக் ரீகால் பார்த்துடலாமா. ஸோ மணி பில் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் பில் தான். கவர்மெண்ட்டோட மணி ரிலேட்டடாக இஷ்யூ பண்ணுற பில்ஸை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதை பற்றி இந்த மணி பில்ஸ் எல்லாம் இருக்குன்னா டாக்ஸஸ், கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு, கவர்மெண்ட் கிட்ட எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பாரோ பண்ணியிருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறது தான் இந்த மணி பில்ல இருக்கும் மோஸ்ட்டாக. அதே நேரத்தில் ஆர்டிகல் 1110ல டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா லோக்சபால தான் வந்து இந்த மணி பில் பாஸ் பண்ண முடியும். அதுவும் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்க்கு என்ன பண்ணியிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் இதை பற்றி. ஆனால் ராஜ்யசபால இதை பற்றி பேசவோ இல்லை மணி பில்க்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னே வச்சுக்கலாமே. ஸோ இதுதான் மணி பில் பற்றி. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.